வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேங்கன்னா திருத்தணி பக்கத்தில் இருக்க பள்ளிப்பட்டு கிராமம். இந்த பள்ளிப்பட்டு கிராமம் எதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டினா ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. நம்ம கேமராமேன் இருக்கார்ல இளங்கோ, அவர் ஊருக்கு தான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு தான் வந்து நீங்கள் ஷூட் பண்ணோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. உங்கள் ஊரில் அப்படி என்னங்க இருக்குது அப்படி கேட்டதுக்கு, எங்கள் ஊருக்கு வாங்க, அருமையான ஊர், ஒரு திக் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட் இல்லை, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பச்சை பசின்னு இருக்க ஊர் தான். ஸோ இங்கேருந்தான் நம்ம ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். சமையல் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் பார்க்க போகிறோம். வாங்க, இங்கே நம்ம பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் தேவையான காய்கறியில் வாங்க போகிறோம். தேங்க்யூம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தம் பிரியாணி. நம்ம சேனலில் நிறைய சிக்கன் பிரியாணி பார்த்தாச்சு. ஆனால் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் தம் பிரியாணிக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கச்சா முர்க் பிரியாணி. அதாவது பச்சையான சிக்கனை இந்த ரைஸில் போட்டு குக் பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணிடலாமா? தாமரை தண்ணியில் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. என்னோடய அம்மா தான் சொல்லுவாங்க, அந்த தண்ணியோட டேஸ்ட்டே வேறு மாதிரிடான்னு. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணலாம். நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் நல்லா இதுமாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க. என்கிட்ட இருக்க இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். எடுத்துன்னு வந்து தண்ணியை இதில் ஊற்றி ஊற வச்சிடுறோம். இந்த அரிசி ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போதும். இந்த வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணணும். நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு கற்றுக்கிறதுக்கு, என் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அதனால் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு அழகாக ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும். வந்த பிறகு வெங்காயத்தை அப்படியே வாயில் போட்டு பாருங்கள். சூப்பர். அந்த இனிப்புத்தன்மை கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி தான் இருக்கணும். கசப்பு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணக்கூடாது பிரியாணிக்கு. இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சுல, இப்போ அடுத்தது மேரினேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துலாம். இந்த சிக்கன் இருக்குல்ல, கடையிலேருந்து வாங்கி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, அதிகமான சால்ட் வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும்.
இந்த சிக்கன் இந்த சால்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் இப்போ டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், டைம் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல குக் பண்ணும்போது கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டில் பண்ணும்போது இந்த சால்ட் போட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடராக யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு தூள் இல்லை. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போடுறேன். பிரியாணி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன். இந்த பிரியாணி பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டும் ரெண்டுமே ஒரே அளவாக நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, புதினா. ஸோ இந்த புதினாவும் இந்த கொத்தமல்லியும் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன், ஏன்னா இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சைஸில் லெமன் 3 லெமன் நல்லா புழிஞ்சு விட்றேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். எதுக்காக எண்ணெய் மேரினேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்று வந்து அந்த போடுற மசாலா அந்த மேரினேஷன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அதே டைமில் இந்த மாதிரி தம் ப்ரிப்ரேஷனுக்கு அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். அதனால தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த சிக்கன் பாருங்கள், இப்போ நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன்னா இந்த அளவுக்கு நல்லா மேரினேஷன் பண்ணி ரெடியாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், உடனே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடணும். அதுக்கு பிறகு தான் தயிரும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு, அதாவது வெங்காயம் வந்து 1/2 கிலோ வெங்காயம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தாராளமாக நீங்கள் வெங்காயம் இதில் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் கடைசி நம்மளுக்கு தேவை, அதனால் தனியாக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அதே டைமில் 2 மிளகு, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் போட்டால் போதும் மிளகு. நார்மலாக பிரியாணியில் வந்து நீங்கள் மிளகு போட மாட்டீங்க, முழு மிளகு. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் மிளகு யூஸ் பண்ணுறது நல்லது. உடனே தயிர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்கிட்டனா உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை அதிகரிக்கும், அதே டைமில் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால தான் இந்த மசாலா ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு இந்த தயிர் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ மசாலா நல்லா ஊறி இருக்குது. இந்த தயிரோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 150 ml ஒரு 200 ml தயிர் போடலாம். அதுக்கு மேலே தயிர் வேண்டாம். அதே டைமில் ரொம்ப புளிக்கிற தயிர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா ஒரு காரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கணும். இப்போது இந்த தயிர் போட்ட பிறகு இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா ஊட்டுறோம். திருப்பி ஒரு 10 நிமிஷம் இந்த ரைஸ் எப்படி பாயில் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட போகிறோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சீரகம் இல்லை, இது ஷாய் ஜீரா. ஃப்ளேவர் எங்கெல்லாம் அதிகமாக வேணும்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மலை கோஃப்தா, காஜு மட்டன் மக்கானா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறது. மலை கபாப், ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஷாய் ஜீரா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியிலே போட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போடலாம். எண்ணெய் எதுக்காக போடுறோம், ரைஸ் வெடித்து எடுக்கும்போது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதனால தான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். காரத்துக்காக சும்மா ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா தண்ணி எந்தளவுக்கு கொதிக்குது, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸ் நல்ல குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் நீட்டாக நல்லா வரும். இந்த சிக்கன் பாருங்கள் நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரி ஊற தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சிக்கன் இந்த கடாயில் போடலாம். பார்த்தீங்களா
அரிசி கரெக்டாக ஒரு 60% அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இந்த அரிசி நீங்கள் எடுக்கும்போது கையில் எடுத்திங்கன்னா மேஷ் ஆகாது, நல்லா சூடாக இருக்குது, பிடிக்க முடியல. இப்படி எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது, அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் உடையும். இந்த ரைஸை அப்படியே உதிரி உதிரியாக அது மேல் ஒட்டமாக போடுங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி புதினா இருக்குல்ல, மேலோட்டமாக அப்படி போடுங்க. அதே டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். அடுத்தது நெய். இப்படி நல்லா அப்படி சுற்றி காரம் இப்படி நல்லா ஊற்றுங்க. போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே அப்படி மேலே ஓட்டமாக அப்படி சுற்றி போடுங்க. இப்போ திருப்பியும் இந்த மாதிரி ரைஸை இப்படி மேலே போடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ரைஸும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி கொத்தமல்லி புதினா மேலே போடுறேன். இருக்கிற சேஃப்ரான் தண்ணி எல்லாத்தையும் அப்படி மேலே ஊற்றி விட்டுலாம். நெய் கொஞ்சம் டாப்அப் பண்ணுறோம். அதே டைமில் நம்ம இந்த அரிசி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கேன்ட்டேன். அந்த தண்ணி அப்படியே மேலோட்டமாக அப்படி கொஞ்சமாக அந்த கார்னரை இப்படி சுற்றி ஊற்றுங்க. இந்த சுற்றி இப்படி ஊற்றும் போது என்ன ஒன்று, அந்த தண்ணி ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகும். பின்பகுதி கரண்டி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் இப்படி லைட்டாக அப்படி இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி அந்த ரைஸ் எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். திருப்பி கொஞ்சம் லைட்டாக மேலே ரைஸ் போட்டு தம் போடணும் தான். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தம் போடுற வரைக்கும் வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணல, ஒரு மூடி போடுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் டைம் இருக்கும். ஏன்னா இந்த சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக 30 நிமிஷம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம், டெஃபினட்டாக சிக்கன் வெந்து வராது. ஸோ அதனால் இது கவனத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சட்டியோட மூடி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த ஸ்டீமும் இப்போ நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? இருட்டு வேற ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, நல்ல வாசனை, அருமையாக சூப்பராக வந்திருக்கு. அந்த ரைஸ் பார்த்தீங்களா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை ப்ராப்பராக பண்ணுங்கள். அந்த தம் ப்ராப்பராக போட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா ஐம் ஷோர் டெஃபினட்டாக ஒரு ஒண்டர்ஃபுல் பிரியாணி, கச்சி முறுக்கு பிரியாணி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரியாணி நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்க. மாடு ஓட்டினவங்க, இந்த ஆடு ஓட்டிகிட்டு வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ எங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரியாணி நான் சர்வ் பண்ண போகிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். புது மக்கள், புது எக்ஸ்பீரியன்ஸோட. See you, bye. Take care.